வாழ்க நலத்துடன். இன்றைக்கான வீடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகை உள்ளே செல்ல வழியிலே. அது என்ன கண்டிப்பாக தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பழைய சோறு இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் ஆட்டின சட்னி, பிள்ளைங்களுக்காக தோசை ஆட்டின சட்னி கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சா. ஸோ பழைய சோறையும் இந்த மாதிரி சட்னியும் வந்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறனால வந்து கொஞ்சம் பாயாசம் எல்லாமே பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வந்து வெண்டிக்காய், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரில் வடை, ஒரு அப்பளம், கொஞ்சமாக சோறு, சாம்பார், ரசம், பாயாசம். இதுதான் இன்றைக்கி வந்து மத்தியானம் மெனு. ஸோ கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய அந்த சாம்பாருக்கு காய் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் சாம்பார் வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்டதாங்க சாம்பார் சோறு வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சாம்பார் சோறு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பிட்டது. எல்லாமே கடைசி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அந்த பாயசத்தை எடுத்து அப்படியே அப்பளத்தை அதில் நொறுக்கி போட்டு அப்படியே சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா செம ஃபீலாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்றேன். நீங்கள் என்ன சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி வச்சுட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.